ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ரொம்பவே வேகமாக செஞ்சு சாப்பிட்டு போகலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2 ஏலக்காய் நசுக்கி போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் 2 முட்டை போட்டுங்க. நீங்கள் வெஜ்ஜினா முட்டை போட தேவையில்ல. அதுக்கப்புறம் ஒரு 3 கரண்டி ஜீனி போட்டுங்க. ஜீனி ரொம்ப போடாதீங்க, திகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க எல்லாத்தையும் போட்டு ஒன்றா. அதுக்கப்புறம் ப்ரெட்டை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் போட்டு நெய் இல்லை பட்டர் கொஞ்சம் போட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் முட்டையில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையில் நல்லா இங்கிட்ட ஒரு பெரட்டு அங்கிட்ட ஒரு பெரட்டு பெரட்டி தோசைக்கல்லில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் நல்லா வெந்தோன்னே எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைக்கு பண்ண மாட்டேறீங்க, ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். இன்னொரு ரெசிபியில் பார்ப்போம். பாய்.